கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது வாட்டர் சைக்கிள் படிச்சிருப்போம். மழை எப்படி பூமியில் உருவாகிறது அப்படிங்கிறத படிச்சிருப்போம். ஸோ வாட்டர் சைக்கிளில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிற காரியம் என்ன அப்படின்னா 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம படிச்சிருக்கோம். கேஷியஸ் ஸ்டேட், சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட். இந்த மூணுமே வாட்டர் சைக்கிளில் நம்ம பார்க்க முடியும், இன்வால்வ் ஆகுது. இப்போ பேசிக்காக வாட்டர் சைக்கிளில் நம்ம 4 ப்ராசஸ் இருக்குது. எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், ப்ரிசிபிட்டேஷன், கலெக்ஷன். இந்த 4மே திரும்ப திரும்ப ரொட்டேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஒரு சைக்கிள் மாதிரி வந்துகிட்டே இருக்கிறதுனால தான் அது வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பூமியில் இருக்கிற தண்ணி, கிரவுண்ட் லெவலில் இருக்கிற தண்ணி சூரியனுடைய ஹீட்டுனால எவாப்ரேட் ஆகி கேஷியஸ் ஃபார்மில் எங்கே போகுது அப்படின்னா ஸ்கைக்கு மேலே போகுது. ஸோ அங்கே போகும்போது அங்கே என்ன ஆகும், அது சின்ன சின்ன க்ளவுட்ஸாக அங்கே ஃபார்ம் ஆகி இருக்கும். ஸோ அந்த க்ளவுடாக ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே சாலிட் ஸ்டேட்டில் அங்கே இருக்கும். இங்கே கீழே இருந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் போய் மேலே போய் அது சாலிட் ஸ்டேட்டில் ஃபார்ம் ஆகி இருக்கும். அப்புறம் அந்த க்ளவுட்ஸ் ஒன்றுக்கு ஒன்று கொலைட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது மறுபடியும் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி மெல்ட் ஆகும்போது அந்த ஃபார்ம் எப்படி லிக்விட் ஃபார்ம். ஸோ அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கீழே வர ஆரம்பிக்கும். அதுதான் மழையாக மறுபடியும் ப்ரிசிபிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். மறுபடியும் அது மழையாக கீழே வருது. ஸோ இதில் 3 ஸ்டேட் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற தண்ணி மேலே போகும்போது கேஷியஸ் ஸ்டேட்டாக போகுது. அப்புறம் மேலே இருந்து அது கண்டென்சேஷன் ஆகி அது சாலிட் ஸ்டேட்டில் ஃபார்ம் ஆகுது. மறுபடியும் அது கொலைட் ஆகும்போது அது மெல்ட் ஆகி திரும்பவும் அது ப்ரிசிபிட்டேஷன் ஆகி வாட்டர் ஃபார்ம் ஆகி லிக்விட் ஃபார்ம் ஆகி கீழே தண்ணியாக ரெயினாக நமக்கு கீழே கிடைக்கிறது. கிரவுண்டுக்கு வந்த பிறகு அது குளத்துலையோ இல்லைன்னா ஆறுலையோ ஓஷன்லேயோ சீலையோ எங்கேயாவது அது கலெக்ட் ஆகும். ஸோ மறுபடியும் என்ன ஆகும், அது ஒரு திரும்ப சைக்கிளாக மறுபடியும் எவாப்ரேட் ஆகும், கண்டென்சேஷன் நடக்கும், ப்ரெசிபிட்டேஷன் ஆகும், மறுபடியும் கலெக்ட் ஆகும். இதுதான் ஒரு வாட்டர் சைக்கிள். நம்ம இதுதான் மழை பூமியில் வர்றதுக்கான ஒரு பேசிக்காக நம்ம படிக்கிற காரியமாக இருக்குது. ஸோ இதே சேம் கான்செப்ட் நம்ம பைபிள்லேயும் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி மெயினாக பார்க்க போகிற விஷயமாக இருக்குது. யோபு 36வது அதிகாரம் 27, 28, 29வது வசனத்தில் பார்க்கும்போது அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார். அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது. அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. மேகங்களின் பரவுதலையும் அவருடைய கூடாரத்திலிருந்து எழும்பும் குமுறல்களையும் அறிய முடியுமோ. இதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வசனத்தில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார். ஸோ இதுதான் நம்ம சயின்ஸில் படிக்கிற எவாப்ரேஷன். கீழே கிரவுண்டில் எர்த்தில் என்ன இருக்குது அப்படின்னா நிறையா தண்ணி இருக்குது. ஸோ இந்த தண்ணி என்ன ஆகுது, சூரியனுடைய ஹீட்டுனால் எவாப்ரேட் ஆகுது. எவாப்ரேட் ஆகி வாட்டர் ட்ராப்லெட்ஸாக ஏரில் மிக்ஸ் ஆகும். அந்த மிக்ஸ் ஆகி அது மேலே அப்படியே வானத்துக்கு போகும். ஸோ அதுதான் என்ன இதில் சொல்லியிருக்கு, அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ எவாப்ரேஷன் அந்த ஒரு பாயிண்ட்லேயே வருதா. அப்புறம் பார்க்கும்போது அவைகள் மேகத்திலேருந்து மழையாய் சொரிகிறது. ஸோ அங்கேருந்து தான் என்ன கிடைக்குது, நமக்கு மழை வருது. அது ப்ரெசிபிட்டேஷன். மழை வருது ப்ரெசிபிட்டேஷன். ஸோ இங்கே பார்க்கும்போது மேலே போய் அது க்ளவுடாக ஃபார்ம் ஆகும். அப்புறம் என்னாகும், அது கொலைட் ஆகும்போது மறுபடியும் ரெயினாக நமக்கு கீழே வருது. அதே மேகங்கள் பெய்து மனுஷர்கள் மேல் அதிகமாய் மிகுதியாய் பொழிகிறது. மேகங்களின் பரவுதலையும் அவருடைய கூடாரத்திலிருந்து எழும்பும் குமுறல்களையும் அறிய முடியுமோ. இங்கே குமுறல்கள் அப்படின்னு எதை சொல்லியிருக்கு அப்படின்னா லைட்னிங், தண்டர் வருது இல்லையா. ஸோ அதை தான் சொல்லியிருக்கு. இது சேம் நம்ம எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கணும் அப்படின்னா 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் இருக்குது. இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு இன்சிடெண்ட் தான். 1 ராஜாக்கள் 16, 17வது அதிகாரத்துல எல்லாம் நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்கு தங்கள் வீணான விக்கிரகங்கள்னால கோபம் ஊட்டி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின காரியத்தினால இந்த எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, ஆகாபிட்ட போய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல ஃபுல்லாக இப்போ ஒரு பஞ்சம், மழை இல்லை, எதுவுமே விளைவிக்க முடியல.
ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எலியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வந்து காகத்தை கொண்டு போஷிக்கிறாரு. அதுக்கு பிறகு ஒரு விதவையின் வீட்டில் போய் அங்கே வந்து அவர் அங்கே இருந்து சாப்பிட்ற காரியங்கள் நமக்கு தெரிஞ்ச காரியம். அது வந்து 17வது அதிகாரத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு பிறகும் ரொம்ப வருஷம் மழை இல்லாமல் தான் இருக்குது. அப்போது ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, நீ போய் நீ ஆகாபுக்கு உன்னை காண்பி, தேசத்தில் நான் மழையை கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இவர் மறுபடியும் இங்கே ஆகாபிட்டா வரும்போது கர்மேல் பர்வதத்தில் ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே வந்து ஆண்டவருக்கு பலி கொடுக்குறாரு. காளையை வந்து பலியிடுறாங்க. அதில் அக்கினினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரும், இவர் எலியா தீர்க்கதரிசி தனியாகவும். ஸோ இவங்க வந்து அந்த பலிபீடத்தில் பலி செலுத்தும் போது பாகால் தீர்க்கதரிசிகள் அவங்க கடவுள்களை கூப்பிடும் போதும் அவங்க யாருமே வரலை, எந்த அறிகுறியுமே இல்லாமல் இருக்கும். அதுக்கு பிறகு வந்து எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுவார், ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது வானத்திலேருந்து அக்கினி வந்து அந்த காளையை வந்து பட்சித்து போடும். அதுக்கு பிறகு இப்போ இவர் இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மழை வந்து பெய்யும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அது வரைக்குமே மழை இல்லை. இப்போ நீங்கள் இந்த 18வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 41வது வசனம், பின்பு எலியா ஆகாபை நோக்கி நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேலேறி தரையிலே பணிந்து தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் அவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை எத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன் நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்லென்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றுகளினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது எலியா வந்து தீர்க்கதரிசி ஆகாபிட்ட என்ன சொல்கிறாரு, பெருமழை இரைச்சல் கேட்கப்படுகிறது, அதனால் நீ போய் போஜனம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். இவர் போய் இந்த ஆகாப் வந்து போஜனம் பண்ண போகும்போது எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தில் ஏறி தரையிலே பணிந்து தன் முழங்காலில் பட குனிந்து அவனுடைய ஊழியக்காரனை பார்த்து நீ போய் சமுத்திர முகமாய் பார் அப்படின்னு சொல்கிறான். அவன் அங்கே போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறான், அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்படி 7 தடவை முதல் 6 தடவையும் போயிட்டு ஒன்றுமே இல்லாமல் 7ஆவது தடவை போய் பார்க்கும்போது என்ன அங்கே இருக்கும் அப்படின்னா, சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை எத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்னான். இதுதான் என்ன எவாபரேஷன். சமுத்திரத்தில் தண்ணி இருக்குது, கடலில் தண்ணி இருக்குது. ஸோ இந்த தண்ணி சூரியனுடைய வெப்பத்தினால நீராவியாகி மேலே போகுது. அதை வந்து அவன் பார்க்குறான். அப்பொழுது அவன் நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்லி, இவன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறனால போஜனம் பண்ணிட்டு இருக்கிறனால மழை வரப்போகுது, நீ மழை வந்து உன்னை தடுக்காதபடிக்கு நீ சீக்கிரமாக இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொல்லி அதெல்லாம் நடக்கிறதுக்குள்ள வானம் மேகங்களினாலும் காற்றுகளினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஸோ இதே சேம் தான் எங்கே நம்ம வாட்டர் சைக்கிள். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, பூமியிலிருந்து தண்ணி நீராவியாகி வானத்துக்கு போகுது, மேலே போய் அங்கே வந்து க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகி மேகங்கள் வந்து கருத்து, அதுக்கு பிறகு அங்கேருந்து என்ன உண்டாகுது, மழை உண்டாகிறது. ஸோ இதுதான் நம்ம ஸ்கூலில் படித்த வாட்டர் சைக்கிள். ஸோ இது படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு இல்லைனா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, டீச்சர் கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம படிக்கணும், நான் மார்க் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அது வந்து நம்ம படித்து முடிச்சிட்டோம். ஆனால் அது வந்து ஆண்டவர் வந்து முன்னாடியே பைபிளில் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம படிக்கும்போது ரொம்ப ஒரு இமோஷ்னலான ஒரு பயங்கர ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு மழை எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்.
இது எதுவுமே நேச்சுரலாக அதுவாக நடக்கிறது கிடையாது. எல்லாமே ஆண்டவருடைய பிளான் படி எல்லாமே நடக்கிற ஒரு காரியமாக இருக்குது. ஸோ இன்னும் நிறைய வசனங்கள் நம்ம பார்க்கும்போது நீதிமொழிகள் 3:20 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. சங்கீதம் 147:8 சொல்லியிருக்கு, அவர் வானத்தை மேகங்களினால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் பார்க்கும்போது நாகூம் 1:3 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, லாஸ்ட் பார்ட்டில் இருக்கும், மேகங்கள் அவருடைய பாத தூளாக இருக்கிறது, டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். ஸோ இது வசனங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் ப்ரீ பிளானாக அவருடைய ஞானத்தின்படி மழை பூமிக்கு தேவை. ஸோ அதுக்கு அது ஒரு ரொட்டேஷன் பேசிஸில் நடக்கிறதுக்கு அவர் க்ரியேட் பண்ணி வச்ச ஒரு விஷயந்தான் இது வாட்டர் சைக்கிள். அதை தான் நம்ம சயின்ஸுன்னு சொல்கிறோம், அதை நம்ம படிக்கிறோம். அப்புறம் இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடி போகிற ஒரு ஜெனரேஷனாக இப்போ இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி எல்லா பேசிக்கான விஷயங்களும் நேச்சுரலாக நம்ம பார்க்குற எல்லா காரியங்களும் ஆல்ரெடி ப்ரீ பிளான்டாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய ஞானத்தின்படி அவர் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ இப்படி தான் நமக்கு மழை பூமியில் கிடைக்குது. இனிமே நம்ம மழையை பார்க்கும்போது ஆண்டவருக்கு எப்போவுமே நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம பார்க்குற எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக படைச்சிருக்காரு. பட் நமக்கு அது நம்ம பார்வைக்கு அதெல்லாம் தெரியறதில்ல. ஆனால் அது எல்லாத்தையும் பார்த்து ஆண்டவருக்கு ஆண்டவரே யூ ஆர் சச் எ கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக ஞானமாக இது எல்லாத்தையும் படைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நம்ம ப்ரைஸ் பண்ணணும். அவருக்கு நன்றியை செலுத்த வேண்டியது நம்முடைய ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இதே மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.